எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு விலாக் ஷேர் பண்ணியிருக்கேங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு விலாக் ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து லாஸ்ட் வீக் டியூஸ்டே எடுத்த விலாக் தான். அந்த புட்டு திருவிழான்னு வந்து ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். இது எங்கே நடந்துச்சுன்னா மாதப்பூரில் முத்துக்குமார சாமி மலையில் வந்து நடந்ததுங்க. கோயிலில் தான் வந்து எங்களுக்கு மேரேஜும் ஆச்சு. நாங்கள் வந்து காலையில் 9:30க்கெலாம் வந்து அங்கே கோயிலுக்கு போயிட்டோங்க. ஃபஸ்ட்டு வந்து அங்கே கணபதி ஹோமம் தான் வந்து நடத்துவாங்க. இந்த மாதிரி ஒரு கலசம் வச்சு அதில் தேங்காய் இதெல்லாம் வச்சு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கணபதி ஹோமம் வந்து பண்ணாங்க. நம்ம பாப்பா வந்து அந்த பெல் சவுண்டுக்கு வந்து கையாட்டிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. இந்த கணபதி ஹோமமில் வந்து ஒரு வருஷம் வந்து ஒரு தம்பதிகள் வந்து உட்காருவாங்கங்க. அவங்க வந்து அந்த ஐயர் சொல்கிறதெல்லாம் வந்து செய்வாங்க. வந்து சாமிக்கு வந்து பூ போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் போட சொன்னாங்க. அப்புறம் சில பொருட்கள்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் போட்டாங்க. அது வந்து எல்லாத்துக்குமே கொடுத்தாங்க. நாங்களும் எல்லாருமே அந்த ஹோமமில் வந்து போட்டோங்க. அதுக்கப்புறம் வந்து கடைசியாக இந்த நெய்யில் வந்து தர்பை புல், அந்த புல்லை வந்து தீயில காட்டி அதை வந்து கொடுப்பாங்க. அந்த கருப்பு பொட்டு வந்து எல்லாருக்குமே கொடுப்பாங்க. அதை வந்து எல்லாருமே வச்சுக்கிட்டோம். அப்புறம் வந்து இது வந்து பிட்டு திருவிழாங்கிறதுனால அங்கே வந்து நாங்கள் செஞ்சு கொண்டு போகிற பிட்டு வந்து இந்த ஹோமமில் வந்து கொஞ்சமாக போடுவாங்க. வந்து லாஸ்ட்டாக ஐயர் வந்து இந்த மாதிரி பூவெல்லாம் வச்சு சில மந்திரங்கள்லாம் சொல்லி இந்த ஹோமம் வந்து நிறைவு செஞ்சுருவாங்க. நான் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக இதோட ஃபுல் வியூ வந்து எடுத்திருக்கேன். இப்படி தாங்க நடக்கும். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கோயில் சுற்றி கும்பிட்டு வந்துட்டு பூவும் திருநீரும் கொடுத்தாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா குளம் கட்டுறதுக்கு வந்து தண்ணி எடுக்கிறதுக்கு போவாங்க. அதுக்கு வந்து மலையிலேருந்து கீழே இறங்கி வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்திங்களா, அவங்க வராங்களா, அதுக்கு பின்னாடி வந்து ஒரு சுனை இருக்குங்க. அங்கேருந்து தான் வந்து இந்த தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. வரப்போ வந்து இந்த ஜூஸ் கொடுத்தாங்க. இது எங்கள் அம்மா வந்து செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. அன்றைக்கி வந்து டியூஸ்டேங்கிறதுனால அங்கே முருகன் கோயிலில் வந்து வேல் பூஜையும் நடந்துச்சுங்க. நான் வந்து ஃபஸ்ட் டைம் இது தான் வேல் பூஜை வந்து பார்க்குறது. இதை வந்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. எனக்கு வந்து வேல் பூஜை இருந்தனால இந்த பிட்டு திருவிழாங்கிறத வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து பண்ணிட்டாங்கங்க. இல்லைன்னா வந்து ரொம்ப டைம் எடுத்து பொறுமையாக வந்து பண்ணியிருப்பாங்க. இந்த வேல் பூஜை முடித்ததுக்கப்புறமா எல்லாருக்கும் வந்து திருநீர் கொடுத்தாங்க. இது முடித்ததுக்கப்புறம் இது வந்து கிட்டத்தட்ட 1 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அது வந்து இந்த சைடு நடந்துட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு சிவன் கோயிலுக்கு முன்னாடி தாங்க வந்து நம்ம இந்த குளம் கட்டுவோம். அதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி வந்து மண் வந்து கொட்டி அதை வந்து கரெக்ட் பண்ணி இப்போ நம்ம கீழேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இல்லைங்களா தண்ணி, அதை வந்து இதுக்குள்ளே வந்து ஊற்றுவாங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த குளத்தை சுற்றி வந்து இந்த மாதிரி வந்து கோலம் போடுவாங்க. 4 சைடுமே வந்து போடுவாங்க. போட்டு அதில் வந்து மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்க தண்ணி வந்து ஊற்றுவாங்க. மொத்தம் வந்து ஒரு 5 குடத்தில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அது வந்து ரொம்ப ஸ்லோவாக, இந்த குளம் வந்து எதுவும் டேமேஜ் ஆகாத மாதிரி ரொம்ப ஸ்லோவாக வந்து ஊற்றுவாங்க. பிட்டு திருவிழாங்கிறது வந்து என்ன ஸ்டோரினா, மதுரையில் வந்து வைகை ஆற்றில் வெள்ளம் வரும்போது வீட்டுக்கு ஒருவர் வந்து அணை கட்டணும் அப்படின்னு வந்து அந்த நாட்டோட அரசர் அரிமர்த்தன பாண்டியன் வந்து ஆணையிடுவாங்கங்க. அப்போ வந்து வீட்டுக்கு எல்லா வீட்டிலேருந்து ஒருத்தர் வருவாங்க. ஒரு வீட்டில் வந்து ஒரு மூதாட்டி, அவங்க பேர் வந்து வந்தியம்மை. அவங்க வயது மூப்பு காரணமாக வந்து அவங்களால வந்து அந்த ஒர்க்குக்கு வந்து போக முடியாது. அவங்க வந்து ஒரு தீவிர சிவபெருமானோட பக்தி. அவங்க வந்து அந்த ஊரில் வந்து பிட்டு விற்று பிழைச்சிட்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி வந்து அப்போ ஒரு டைம் வந்து அவங்க இந்த மாதிரி என்னால் போக முடியலன்னு மனமுருகி வேண்டும்போது அந்த சிவபெருமான் சொக்கநாதரே வந்து இந்த அவங்களுக்கு பதுவாக வந்து நான் வந்து மண் சுமக்கிறேன் அப்படின்னு வந்து அவர் பொறுப்பேற்றுப்பார். அதுக்கும் சரி அந்த மூதாட்டி வந்து அதுக்கு பதுவாக வந்து இவங்க வந்து பிட்டு தருவாங்க. அதை சாப்பிட்டு சொக்கநாதர் வந்து அவர் மரத்தடியில் வந்து படுத்து தூங்கிடுவார்.
இதெல்லாம் பார்த்த அமைச்சர்கள் வந்து மன்னரிடம் வந்து புகார் அளித்த போது மன்னர் வந்து பார்க்குறப்போ அவர் தூங்கிட்டு இருந்ததை பார்த்துட்டு சொக்கநாதரோட பின்னாடி முதுகில் வந்து பிரம்ப வச்சு ஒரு அடிச்சிருவாருங்க. அந்த அடி வந்து அங்கே இருந்த எல்லா மக்களுக்குமே வந்து விழுந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அதுக்கப்புறம் வந்து அவர் எந்திரிச்ச உடனேயுமே வந்து வைகை ஆற்று அந்த மண்ணை ஒரு கைப்பிடி மண்ணை வந்து எடுத்து போட்டோடனே வைகை ஆற்றோட வெள்ளம் வந்து அப்படியே வந்து காணாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த மூதாட்டிக்கு மட்டும் சிவபெருமான் வந்து காட்சி அளிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அந்த பிட்டு திருவிழாவோட ஸ்டோரி. அந்த கட்டின குளத்துல பார்த்திங்கன்னா எல்லா பூவும் போடுவாங்க. அதுக்கப்புறம் தாமரை பூ போட்டுட்டு அந்த இவர் வந்து அந்த மண்வெட்டியும் சட்டியும் வச்சுருக்காரு பார்த்திங்களா, அதில் வந்து இந்த மாதிரி குளத்தை வந்து ஃபஸ்ட்டு வெள்ளம் பெருக்க வந்ததுக்கப்புறம் இது மாதிரி எடுத்து போட்டு அந்த குளத்துல வந்து தண்ணி வந்தோடனே அதை வந்து கொட்டி இவர் அடைக்கிற மாதிரி வந்து இந்த ப்ரொசீஜர் வந்து பண்ணுவாங்க. இது வந்து அந்த குளத்தை சுற்றி அந்த நாலா பக்கம் வந்து அவங்க பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் அங்கே வந்து அந்த ப்ரொசீஜர் நடக்கும். அன்றைக்கி வேல் பூஜைங்கிறதுனால இதை வந்து கொஞ்சம் சிம்பிளாகவே பண்ணிட்டாங்க, இல்லைன்னா எப்போவுமே கிராண்டாக நடக்கும். அப்புறம் வந்து உள்ளே போய் சாமி கும்பிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்குமே வந்து கனி, அப்புறம் பூ, மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் வந்து பிரசாதமாக கொடுத்தாங்க. மாடியில் நின்று கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கீழே வந்து ஒரு மண்டபத்தில் நம்ம ஜஸ்குட்டி வந்து இப்படி தான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. எல்லாம் அந்த பிரசாதம் கொடுக்கவும் கீழே வந்து எல்லோரும் வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த இது முடித்ததுக்கப்புறம் வந்து சாப்பாடு வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. அங்கே வந்து இது எல்லாமே வந்து நாங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணி செய்கிறதாங்க. பொங்கல், அபிஷேகம், அதுக்கப்புறம் மெயினான புட்டு கொடுப்பாங்க. அப்புறம் அந்த அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சாப்பாடு, அதுக்கு ஒரு குருமா மாதிரி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தயிர் சாப்பாடு, அப்புறம் வந்து ஊறுகாய். இவ்வளோதாங்க இந்த vlog. இதோடு முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.